தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் வருடம். இன்றைய திதி சஷ்டி திதி காலை 11:43 வரை உள்ளது. பின்பு சப்தமி திதி ஆரம்பம் ஆகிறது. இன்றைய நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் மாலை 6:06 வரை உள்ளது. இன்று சித்த யோகம். தேய்பிறை சஷ்டி விரதம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 மதியம் 12 வரை. குளிகை காலை 7:30 9 வரை. யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். சுப ஓரைகள். சந்திர ஓரை காலை 8 முதல் 9 வரை. சுக்கிர ஓரை காலை 6 முதல் 7 வரை. புதன் ஓரை காலை 7 முதல் 8 வரை. குரு ஓரை காலை 10 முதல் 11 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் ஆகும். இன்றைய ராசி பொதுப்பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள். இன்று தைரியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நாளாக அமையும். பணியில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் உங்களுடைய கருத்துக்கு ஆதரவு கிடைக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்தல் அவசியம். வேலையில்லாத பட்டதாரிகள் படிப்படியாக முயற்சித்தால் நிச்சயம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு உடல் சோர்வு ஏற்படலாம். சிலருக்கு தலைவலியினால் அவதியுறலாம். கவனம் தேவை. நட்சத்திர பலன். அஸ்வனி. விநாயகர் வழிபாடு எல்லா வகையிலும் ஏற்றத்தை தரும். நீங்கள் எடுத்த காரியத்தை இன்று முடித்து விடுவீர்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும் நாளாக அமையும். இன்று நல்ல தனவரவு உண்டு. பரணி. எதையும் சாதிக்கும் மனப்பக்குவம் படைத்தவர்கள் நீங்கள். இன்று செய்தொழில் மேன்மை உண்டாகும். சற்று பொறுமை அவசியம் தேவை. இன்று சுமாரான தனவரவு உண்டு. கிருத்திகை. எடுத்த காரியம் சிலருக்கு தடையாக இருக்கும். அவை இன்று நீங்கிவிடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. கோபத்தை தவிர்த்தல் அவசியம். செவ்வாய்க்கிழமை முருகபெருமானை வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். ரிஷபராசி. நீங்கள் குடும்ப பாசம் மிக்கவர்கள். எல்லா வகையிலும் பொறுமை அவசியம் தேவை. இன்று சில விஷயங்களால் உங்களுடைய மனம் குழப்பம் அடையும். கடைசியில் குழப்பங்கள் தெளிவடையும். தியானத்தில் ஈடுபடுங்கள். எல்லா காரியங்களையும் செவ்வன முடிக்க முடியும். பணியில் உள்ளோருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். கழுத்து பகுதி தோள்பட்டை வலி சிலருக்கு வந்து போகும். கவனம் தேவை. நட்சத்திர பலன். கிருத்திகை. படபடவென்று பேசுவீர்கள். அதனால் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. யாரை பற்றியும் குறை கூற வேண்டாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. ரோகிணி. எல்லோரையும் மனமகிழ்ச்சியுடன் வைக்க வேண்டும் என்று உங்களை நீங்களே வருத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிலவும். செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. மிருகசீரிடம். செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர்கள் நீங்கள். அவ்வப்போது கோபம் ஏற்படலாம். அவற்றை தவிர்த்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் பெறலாம். திட்டமிட்டு செயல்படும் காரியங்கள் எல்லாம் வெற்றி அளிக்கும். வெள்ளிக்கிழமை அன்று பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றினால் எல்லா வகையிலும் ஏற்றம் காணலாம். மிதுன ராசி. நீங்கள் எப்பொழுதும் புத்திசாலித்தனமாக யோசிப்பீர்கள். அதே மாதிரி உங்களுடைய பேச்சு திறனும் இருக்கும்.
சிலர் பேச்சினால் பணம் சம்பாதிப்பர். கமிஷன் மூலம் சிலருக்கு வருவாய் கிட்டும். கணக்கு உத்தியோகம் செய்பவர்கள் லாபம் ஈட்டுவர். வேலை தொடர்பான விவாதங்கள் அவ்வப்போது ஏற்படும். அவற்றில் பங்கு கொள்ளாமல் இருப்பது நலம் பயக்கும். புதிய தொடர்புகள் கிடைக்கும். பயணத்தால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு தூக்கம் இன்மையால் அவிதியுற நேரலாம். கவனம் தேவை. நட்சத்திர பலன். மிருகசீரிடம். செவ்வாய் ஆதிக்கத்தால் நீங்கள் படபடவென்று பேசுவீர்கள். எதையும் யோசித்து பேச வேண்டும். செய்தொழிலில் நிச்சயம் லாபம் உண்டு. வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்கும். திருவாதிரை. பிறரை பற்றி பேசாமல் இருப்பது சால சிறந்தது. எடுத்த காரியத்தை செவ்வன முடிப்பீர்கள். இன்று தனவரவு உண்டு. புனர்பூசம். கோயில் குளம் என்று நீங்கள் போய் வருவீர்கள். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் தரும். இன்று நல்ல செய்தி வர இருக்கின்றது. தனவரவு உண்டு. புதன்கிழமை அன்று விநாயகருக்கும் ஆஞ்சநேயருக்கும் வழிபாடு செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் காணலாம். கடகராசி. சந்திரன் ஆதிக்கம் உள்ளவர்கள் நீங்கள். தேய்விரை சந்திரன் வளர்விரை சந்திரன் போல் உங்கள் மனம் அலைபாய்ந்து கொண்டு இருக்கும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். அதனால் சிலருக்கு சோர்வு ஏற்படலாம். பணியில் நீங்கள் செவ்வன பணிபுரிவீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு சிலரால் தொல்லைகள் வர இருக்கிறது. கவனமாக அவற்றை எதிர்கொள்ளவும். பொருளாதார நிலை சீராக இருக்கும். உறவுகள் மத்தியில் பேசும்போது வார்த்தையில் நிதானம் தேவை. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு வந்து போகும். கவனம் தேவை. நட்சத்திர பலன். புனர்பூசம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். ராமபிரானை நீங்கள் வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். உற்சாகம் அதிகரிக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. பூசம். சட்டென்று யாரையும் எடுத்திருந்து பேச வேண்டாம். மற்றவர்களை அனுசரித்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். பொறுமை அவசியம் தேவை. இன்று சுமாரான தனவரவு உண்டு. ஆயில்யம். எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள். எச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லாவற்றிலும் வெற்றி காணலாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. திங்கட்கிழமை அன்று சிவாலயம் சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யவும். சிம்மராசி. அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்கள் நீங்கள். இன்று உங்கள் திறமைகள் வெளிப்படும். பணியில் உள்ளோருக்கு பாராட்டு மழை குவியும். சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். செலவுகளை நீங்கள் சற்று கட்டுப்படுத்த வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இதய சம்பந்தமான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். இரத்த அழுத்தத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். நட்சத்திர பலன். மகம். அதிகாரம் செலுத்த வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு பணி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. செய்தொழிலில் லாபம் உண்டு. பூரம். எடுத்த காரியத்தை செவ்வன செய்து முடிப்பீர்கள். அதுவரை ஓய மாட்டீர்கள். முயற்சியில் வெற்றி அளிக்கும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தரம். சூரியன் ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள். அதனால் சில சமயங்களில் கோபப்படுவீர்கள். சம நிலையோடு உங்கள் மனதை வைத்தால் எல்லா விதத்திலும் நீங்கள் வெற்றி அடையலாம். செய்தொழிலில் லாபம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய காயத்ரி சொன்னால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். கன்னிராசி. எதையும் சாதிக்கும் எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள். மற்றவர்கள் உள்ளங்களை கவர்ந்து விடுவீர்கள். நன்றாக பேச தெரிந்தவர்கள். இன்று நீங்கள் செய்யும் பணியில் முழு கவனத்தை செலுத்தினால் நிச்சயம் வெற்றி அடையலாம். சிலருக்கு பணி மாற்றம் அமையும். அவை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பொருளாதாரத்தில் உயர்வு பெறலாம். குடும்பத்தில் பொறுப்புகள் கூடும். செரிமான கோளாறு சிலருக்கு ஏற்படலாம். கவனம் தேவை. நட்சத்திர பலன்.
உத்தரம். பணியில் உள்ளோர் சிலருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும், சிலருக்கு பணியிடை மாற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் ஏற்றம் தரும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. அஸ்தம். எதையும் யோசித்து பேசுவீர்கள், செயல்படுத்துவீர்கள். உங்களுடைய திறமை வெளிப்படும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. சித்திரை. செவ்வாய் ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பிறரை பற்றி பேசாமல் இருப்பது சால சிறந்தது. தொழிலில் முழு கவனத்தை செலுத்துங்கள். புதன்கிழமை அன்று பச்சை பயிரை தானம் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். துலாம் ராசி. எதையும் சமநிலையோடு யோசித்து பேசுவீர்கள். மனதில் தோன்றிய கருத்தை யாருக்கும் பயப்படாமல் பேசிவிடுவீர்கள். அதனால் சிலரிடம் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படலாம். பிறரிடம் பேசும்போது சற்று கவனத்துடன் பேச வேண்டும். கூட்டு தொழில் புரிவோர் லாபத்தை காண்பர். குடும்ப உறவுகளில் பாசம் அதிகரிக்கும். சட்ட விஷயங்களில் கவனம் தேவை. கலைத்துறையில் உள்ளோர் நிச்சயம் முன்னேற்றம் காண்பர். சிலருக்கு முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் தோன்றலாம், கவனம் தேவை. நட்சத்திர பலன். சித்திரை. இது நாள் வரை யோசித்துக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தில் இன்று தெளிவு கிடைக்கும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சுவாதி. சட்டென்று யாரை பற்றியும் பேச வேண்டாம். இளைஞர்கள் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வர உள்ளது. அவற்றை நன்கு பயன்படுத்திக் கொண்டால் வாழ்க்கையில் முன்னேறலாம். விசாகம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். பொறுமை அவசியம் தேவை. செய்தொழில் லாபம் உண்டு. வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் ஊரில் உள்ள அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். விருச்சிக ராசி. சட்டென்று பேசும் குணம் படைத்தவர்கள் நீங்கள். அதே சமயம் உங்களுடைய உள்மனம் எதையாவது சிந்தித்துக் கொண்டிருக்கும். நிச்சயம் மற்றவர்களை எடை போடுவீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். பொருளாதார முன்னேற்றம் தரும் நாளாக இந்நாள் அமையும். உறவுகள் மத்தியில் பேசும்போது கவனம் தேவை. சிலருக்கு தேவையில்லாத விஷயங்களை யோசித்து மனம் குழம்பிக் கொள்வீர்கள். தியானத்தில் ஈடுபட்டால் தெளிவு கிடைக்கும். சிலருக்கு தசை பிடிப்பு ஏற்படலாம், கவனம் தேவை. நட்சத்திர பலன். விசாகம். ஹனுமான் வழிபாடு செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். செய்தொழில் முன்னேற்றம் உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அனுஷம். காஞ்சி மகா பெரியவரை வணங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்த வேண்டும். செய்தொழில் லாபம் உண்டு. கேட்டை. பழைய விஷயங்களை யோசிக்க வேண்டாம். புதிய வாய்ப்புகள் வரும். அவற்றை பயன்படுத்திக் கொள்ளவும் இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரும் வழிபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். தனுசு ராசி. மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள். ஆன்மீக சிந்தனைகள் மிக்கவர்கள் நீங்கள். கோயில் குளம் என்று சென்று வருவீர்கள். இன்று செய்தொழிலில் லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட தேவதை உங்களை அரவணைத்துக் கொள்வார்கள். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். சிலருக்கு குடும்பத்தார் நண்பர்கள் உதவிகரம் நீட்டுவர். பண வாய்ப்புகள் சிலருக்கு கிட்டும். தொடைக்கால்களில் சிலருக்கு வழிகள் வந்து நீங்கும். நட்சத்திர பலன். மூலம். எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மாற்றங்கள் உண்டாகும். அதனால் நன்மை கிடைக்கும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. போராடம்.
முயற்சித்தால் அடையாதது எதுவும் இல்லை என்ற மனப்பக்குவம் கொண்டவர்கள் நீங்கள். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உத்திராடம். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வல்லவர்கள் நீங்கள். செய்தொழில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வியாழக்கிழமை அன்று குரு காயத்ரியை சொல்லிக் கொண்டு இருந்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். மகர ராசி. உழைப்பிற்கு பெயர் போனவர்கள் நீங்கள். உங்கள் மனம் அடிக்கடி ஏனோ ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கும். நான் விடாது உழைக்கிறேன், ஆனால் முன்னேற்றம் இல்லையே. அதனை பற்றி கவலைப்படாதீர்கள். வருங்காலத்தில் நிச்சயம் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. பொருளாதார நிலை உயரும். சிலருக்கு பணியிடை மாற்றம் கிடைக்கும். வருமானம் கூடும். குடும்பத்தில் அமைதி நிலவும். சிலருக்கு மூட்டு எலும்பு வலி வந்து போகும். கவனம் தேவை. நட்சத்திர பலன். உத்திராடம். எடுத்த காரியத்தை செவ்வன செய்து முடிப்பீர்கள். செய்தொழில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு முன்னேற்றமான சூழல் ஏற்படும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவோணம். சந்திரன் ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள். தாய் தந்தையர் உங்களுக்கு ஆதரவுகரம் நீட்டுவர். அதனால் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. அவிட்டம். சட்டென்று பேசிவிடுவீர்கள். இன்று வாய் வார்த்தையில் கவனம் தேவை. எதிலும் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சனிக்கிழமை அன்று சனி காயத்ரியை சொல்லவும். பின்பு சிவாலயம் சென்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். கும்பராசி. பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் நீங்கள். ஏனோ உங்கள் மனதில் புதிய யோசனைகள் தோன்றும். அவ் யோசனைகளை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் நிச்சயம் வெற்றி காணலாம். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் சிலருக்கு மாற்றம் கிடைக்கும். அதனால் ஏற்றம் உண்டாகும். சிலர் சமூக விஷயங்களில் ஈடுபாடு செலுத்துவர். அதனால் அவர்களுக்கும் ஏற்றம் கிடைக்கும். நரம்பு கால் பகுதியில் வலி ஏற்படலாம். கவனம் தேவை. நட்சத்திர பலன். அவிட்டம். இன்று எதிலும் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. சதயம். தொட்டது தொடங்கும். எல்லா விதத்திலும் ஏற்றம் காணலாம். உங்களுடைய முயற்சி வெற்றி அளிக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. போராட்டாதி. மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. மனம் சிலருக்கு அமைதி படாமல் தடுமாறும். தியானம் மேற்கொண்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். சனிக்கிழமை அன்று நீல வண்ண புஷ்பங்களால் நீங்கள் சிவபெருமானை அர்ச்சனை செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். மீனராசி. ஆன்மீக சிந்தனை மிக்கவர்கள் நீங்கள். பிறர் விஷயத்தில் ஆலோசனை கூறாமல் இருப்பது சால சிறந்தது. பணிபுரியும் இடத்தில் பொறுமை அவசியம் தேவை. குடும்பத்தாரோடு பேசும்போதும் பொறுமை தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். படைப்பாற்றல் தொழிலில் உள்ளோர்கள் நிச்சயம் முன்னேற்றம் காண்பர். சிலருக்கு தூக்கம் குறைவாக இருக்கும். மனசோர்வு ஏற்படலாம். தியானத்தில் ஈடுபட்டால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். நட்சத்திர பலன். போராட்டாதி. மூத்தோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றால் எல்லா வகையிலும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். உத்திரட்டாதி. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் முன்னேற்றத்தை காணலாம். ரேவதி. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு.
எடுத்த காரியத்தை முடித்து விடுவீர்கள். வியாழக்கிழமை அன்று குரு காயத்ரியும் மற்றும் குருவாயூரப்பனும் நீங்கள் வணங்கினால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். 12 ராசி அன்பர்களும் இன்று வெள்ளிக்கிழமை தேய்பிறை சஷ்டி. அவரவர் ஊரில் உள்ள முருகபெருமான் ஆலயத்திற்கு சென்று முருகபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்தால் எல்லா வகையிலும் ஏற்றத்தை காணலாம். முருகபெருமான் அருளை நிச்சயம் பெறலாம். நன்றி, வணக்கம்.